ஏக்கா இந்த அம்மன் கோயிலா ஒருத்தரையும் ஆளக்கானா? ஏண்டி சதீஷ் அம்மன் கோயில் தான் சொன்னா, எந்த அம்மன் கோயில் சொல்லலையே? உங்களெல்லாம் வச்சுன்னு ஒரு ஊருகா கூட போட முடியாதுக்கா. கரெக்டாக கேட்க மாட்டியா எந்த கோயில்னு? முத்துமாரியம்மன் கோயிலா இல்லை வேலியம்மன் கோயிலா கரெக்டாக கேட்க மாட்டியா? ஐயோ அவன் சொன்னதே எனக்கு கை கால் ஒண்ணுமே புரியலடி. அம்மன் கோயில்னு சொன்னா அது மட்டும் தான் என் காதுல கேட்டுச்சு. எங்கன்னு போய் தேடுறது? வாடி முத்துமாரியம்மன் கோயில் இருக்காங்கன்னா பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்ததே லேட்டு. நம்ம வரல சொல்லிட்டு பஸ்ல ஏறி போயிடுச்சிங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? தெரியலடி. உனக்கு என்னதான் தெரியும்? என்ன ஏடி திட்டுற? வாடி சீக்கிரம் வாடி போலாம். ஏறு வண்டியில ஏறு. இன்னைக்கு தெரு தெருவா சுத்தறது தான் பாக்கின்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அண்ணி ரொம்ப வலிக்குது அண்ணி. ஒன்றும் இல்லைம்மா சரியா போயிடும். வண்டி வந்துடும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஒன்றும் பயப்படாத. தண்ணி கொஞ்சம் குடிக்கிறியா வசந்தி? வேணாம் அண்ணி. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வண்டி அனுப்ப சொல்லுங்க நீ. ஃபோன் பண்ணிட்டேம்மா. அண்ணா வண்டி அனுப்ப சொல்லியிருக்காரு. இந்நேரம் 2 எட்டு போயிருந்தா கூட அந்த பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கலாம். போய் அந்த பொண்ணை கையோட கூட்டு வந்திருக்கலாம். காரில் போயிருக்கலாம். நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். கோயிலாண்ட உட்காராளுங்க, வெயிலா இருக்குது கடையான வந்து உட்காராளுங்க. நம்மளால இந்த வாக்கிங் போயிட்டு வெறும் வயிற்றோட எவ்வளோ நேரம் இருக்க முடியுது? இட்லி போய் சாப்பிடலாம் பார்த்தா சுட பூரி போட்டுருந்தாங்க. 2 பூரி வந்து சாப்பிட்டுருக்கேன். இதுங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் வேணான்னு சொல்லுங்க. வேணா பண்ணி கிடக்கும் கொடு. எக்கா கொஞ்சம் பூரி சாப்பிடக்கா. இவரே வர ஆத்தத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. வாய முடியும் சாப்பிடுக்கணும். வாய முடியும் எப்படி சாப்பிட்றது? என் அப்பா தச்சு பண்ண கொஞ்சம் பூரி சாப்பிட்றியா? எனக்கு வேணாம் பாட்டி. சரி அப்போ குழந்தைங்க வந்து பிறந்து முடிஞ்ச பிறகு சாப்பிட்டு பார்சல் வாங்கி வச்சிருக்கேன். இட்லி பூரி வடலாம் அப்புறமா சாப்பிட்டு. லூசு மாதிரி எதுனா பேசினே பசங்க வாங்கி உடனே சாப்பிடுவாங்களா? ஏன் பசிக்காதானே? இவ்வளோ வச்சு என்ன பண்ண தெரியல. நீ எத்தனை குழந்தை பெற்ற? நானும் ஒரு பையன் ஒரு பொண்ணோட நிப்பாட்டினேன். பரவாயில்லையே 2 பேத்துருக்கேன். பசங்களாம் எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும் பார்த்துக்குனாங்க. நாங்களும் அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கல தெரியுமா? வீட்லேயே பிரசவம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்பப்போ ஹாஸ்பிட்டல் ஓடி நடக்கிறாங்க. இங்கே நம்ம காலம் வேறடி. இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலில் தாண்டி பிரசவம்லாம் பார்க்குறது நல்லது. வீட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது தான். இப்போ யாருக்கு முதல் பிரசவம் பார்த்து டாக்டர் தான் பார்ப்பாங்க. சொல்கிறேன் அந்த காலத்தில் நல்ல வீட்டில் தான் 2 குழந்தைய பெற்றேன்னு. அது அந்த காலம். ஏண்டியா கோமதிக்காவது ஒரு ஃபோன் பண்ணி போய் கூப்பிட்டு சொல்லியே பெரிய பொண்ணு. ஊருக்குள்ள ஊற்றி தான் கார் வச்சிருக்கிறா. அவளை விட்டாலும் நமக்கு வேற வதி கிடையாது. அக்காளுக்கு ஃபோனை போடு. ஒரு 8 போய் வீட்டை போய் கூப்பிட்டு சொல்லு. நானும் ஃபோன் போட்டுனே தான் இருக்கிறேன். அக்கா ஃபோன் பிஸின்னு வருது. பிஸின்னு வருதா? யார்கிட்ட பேசினுக்குறா? அப்படியே ஒன்று உங்ககிட்ட பேசுவா இல்லை என்கிட்ட பேசுவா? நான் வீட்டுக்காரன் பேசுவேன். வீட்டுக்காரன் நாளையே போயிருக்கேன். நான் இங்கே உட்காந்து எனக்கு ஒரு ஃபோன் வரல. உனக்கும் ஒரு ஃபோன் வரல. யார்கிட்ட தான் பேசினுக்கிறா பிஸின்னு? ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட பேசினுக்கிறாரோ நம்ம உன்னை பற்றி போட்டு கொடுக்குறதுக்கு. என்ன பற்றி நடி போட்டு கொடுக்க போறா? ஆமா உன் மருமக்களை குடும்பம் பண்ணல. அதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துன்னு காப்பழுது. நான் எப்படி என் மருமகளை கொடுக்க போனேன்? நான் பார்த்த மாதிரி சொல்லிருக்க. ஆமா காலையில சீக்கிரமா ஏற்படுது 4 மணிக்குல எந்த வாசல் பேருக்கு குழம்பு போடு, தண்ணியை பிடி, சமையல் செய்ய அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் குடும்பம் தானே அப்படின்னு என் மருமக கூட சொல்லிருக்கா. நான் என்ன சொன்னா அவளை நான் குடும்பப்படுறேன்னு. இந்த வீட்டில் 1000 வேலை இருக்கு தானே செய்யும். அதெல்லாம் யாரும் ரோட்ல போறவங்க வந்து செய்வாங்களா? நம்ம தானே செய்யணும். வீட்டுக்கு வந்த மருமக தானே செய்யணும். நம்ம மருமலாக இருக்கும்போது நம்ம செய்யல வேலைலாம் நம்மளாம் செஞ்சோம். நம்மளாம் பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி இருந்துருக்கு பொழுது. அப்போ நம்ம செஞ்சிருக்கோம். இப்பெல்லாம் செய்ய சொன்னா குடும்பப்படுத்துறோன்னு சொல்றாங்க. ஐயோ 2 பேரும் வாயை வச்சு நீங்க சும்மா இருக்குதுங்களா கொஞ்ச நேரம்? அண்ணி இருமா வண்டி வரத பாக்குறேன். பெரிய பொடி எரும மாடு வரட்டும். ஒரு ஃபோன் பண்ணா எடுக்கிறாளா? பூரி கிழங்கு ஒரே உப்பா இருக்குதுக்கா. உப்பா இருக்குன்னா தண்ணி ஊற்றிக்கல சரியா போயிடும். ஐயா தண்ணிலாம் ஊற்றினா டேஸ்ட் மாறிடும். எத்தனை நாள் கடை வச்சிருக்காளுங்க. ஒரு பூரி கிழங்கு கரெக்டாக உப்பு போட தெரியாத அள்ளி போட்டு வச்சுக்கிறாளுங்க. இவன் இம்சை தாங்க முடியலையாமா. இன்னும் அந்த சாம்பார் சட்டிலாம் எவ்வளோ உப்பு போட்டு வச்சுக்கிறாளுங்க தெரியல. சரியா நான் ஃபோன் வச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்களா இல்லையா? இப்போ எதுக்கு உனக்கு ஃபோனு? யாருன்னா ஃபோன் பண்ணி வண்டி வரக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யார் வண்டி வச்சிருக்காங்க? யாரும் வண்டி வச்சிடல. அது தான் போயின்னு இருக்குது. அப்புறம் எதுக்கு ஃபோனை கும்பு சாப்பிடு. ஏக்கா இன்னைக்கு வந்து மீன்காரன் வருவான். மீன் வாங்கி குழம்பு வைக்க சொன்னோம். அதுதான் ஃபோன் பண்ணி சொன்னா தான் வாங்குவா. இல்லைன்னு வச்சுக்கேன் எங்களை வேலைக்கு பார்த்து உட்காந்துருப்பா. சமையலே செய்யாம. காய்கறி எதுவும் இல்லை. வீடு ஃபுல்லாக காய்கறி இருக்கும். ஆனால் வந்து காய்கறி இல்லை. அதனால நான் வந்து சமையலே செய்யறேன்னு கும்பு உட்காந்து இருப்பா ஏமாத்திக்கின்னு. அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கேன் மீன்காரன் வந்தானா ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்துருவா. அதுதான் சொல்லலாம் தான் இப்போ ஃபோன் கேட்குறேன். யாரும் தர மாட்டீங்க. பாட்டி வேற எங்கன்னா சும்மா இருக்குதா? ரொம்ப முக்கியம். இப்போ மீன் குழம்பு வச்சா மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து சொல்லலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் நான் பார்க்குறேன். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா கட்டுப்படி ஆகுமா? நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்து சொல்கிறது மீன் வாங்க சொல்கிறேன். இதே ஹாஸ்பிட்டல் மீன் குழம்புலாம் ஒன்றும் தேவையில்லை. கும்பல் இருக்கு. ஆமாம் மீன் குழம்பு நான் எதுவும் எடுத்துன்னு வர தேவையில்ல. இப்போ சாம்பார் வச்சுட்டு சொல்லுவா. எல்லாரும் இப்போ பரபரன்னு குழந்தை பிறகு போது ஹாஸ்பிட்டல் வந்து நின்றுப்பாங்க. யார் சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வரது? 10 பேருக்கு 5 பேருக்கு சாப்பாடு வந்து ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டா கட்டுப்படி ஆக மாட்டேன். என்னடி பேசுறீங்க நீங்கள்? ஏக்கா அண்ணா நீ கூட என்ன பேசுற? அவன் மீன் குழம்பு வச்சு எடுத்துன்னு வரட்டான். உன் மருமக போது செஞ்சு எடுத்துன்னு வருவாடியா? அதட்டி சொன்னா செய்வா. செஞ்சு எடுத்துன்னு வருவா. சரி அப்போ சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பாடு எடுத்துன்னு சொல்லு எல்லாருக்கும். இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. அதுக்குள்ள மதியம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணி இருக்காங்களே. கடவுளே இங்கேயே குழந்தை பிறந்துருமா எனக்கு? அத்தை ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அத்தை. யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். அதான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கல. ஐயா இதெல்லாம் கஷ்டம் நினைச்சா அப்புறம் எப்படியா? ஒரு அக்கம் பக்கத்துல ஒரு தெரிஞ்சவங்க எதுக்கு இருக்குதா? ஒரு கல்யாண காது குத்து ஃபங்க்ஷன்னா மட்டும் ஒரு 100 ரூபாய் மொழி எடுத்துட்டு வீட்டில் இருக்கு 4 பேர் 5 பேர் வந்து சாப்பிட்டு போறமே கறியும் மீனும் அப்பெல்லாம் மட்டும் நல்லா இருக்குதா? இனிக்குதா? இப்போ ஒரு பிரசவம் ஒரு உதவி அப்படின்னும் போது நம்ம வந்து முன்னாடி நம்ம பணம் காசு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் நம்ம ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்து போய் கொடுத்து ஒரு உதவி ஒத்தசியாக இருக்கணும் இல்லையா? நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுக்கு அக்கம் பக்கம்? உன் மருமக எதுனா சொல்ல போறாடி? உன்னை திட்ட போறாடி? அவன் என்ன திட்டாம இருப்பாளா? உனக்கு சொல்ல போறது தண்டனை தான் சொல்லியிருப்பா. அவன் பேசுறதுல ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கினேன். ஆமா உன் ஃபோனை கொடு. என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லடி. ஒன்லி இன்கமிங் மட்டும் தான். நீலாம் எதுக்கு தான் ஃபோன் வச்சிருக்க தெரியல. என் பாப்பா நீ வச்சிருக்க ஃபோனை? இல்ல பாட்டி என்கிட்ட ஃபோன் இல்ல. உங்ககிட்ட இல்லையா? பராதி ஆகிட்டு தான் வாங்கணுமா? ஏதோ ஒரு கார் போற மாதிரி இருக்கு. பெரிய பொண்ணு கார் மாதிரி இருக்கு. கூப்பிடுறி எடே பெரிய பொண்ணு வந்துட்டாளா? அவளே தேடி வந்துட்டாளா? நம்மள கூப்பிடு குறை கொடு. சோத்துக்குள்ள போய் சாப்பிடலாம். இந்த உருளைக்கிழங்கு புட்டில வேற ஒரு படம் போட்டு வச்சிருக்காங்க. வாயில வைக்க முடியலையே. கடவுளே என் மருமக செய்யறதோட கொடுமையா இருக்கு. நீ தானே வாங்கி அந்த புரியே சாப்பிடு. கடவுளே எடே இங்க வாடி. ஐயோ காது கேட்காத மாதிரி போயின்னு இருக்குதுங்களா? எடே காது கேக்குதா இல்லையடி?
ஃபோனை போட்டு கூப்பிடு வண்டியெல்லாம் மூடி வச்சுருக்காங்க போலது, ஏசி போட்டுக்க போறாங்க போலது. அந்த கால் கேட்க நம்ம கூப்பிட்டா ஃபோனை போடு. இந்த போறேன் நடி ஃபோன் எடுத்தாங்களா? ஏய் இங்க பாரு. யோ ஃபோன் ரிங்கு போது எடுக்க மாட்டேங்குதுங்களே. கூட எங்க அக்கா வந்தாங்க தப்போதே. அதான் அவதான் போய் கூப்பிட்டுருக்கா போலது. நம்ம எங்க இருக்கோம் தெரியாம தேடி நிக்காங்க போலது. ஃபோனை போடு. ரிங்கு போயினது. ஏடி பெரிய பொண்ணு அக்கா. யோ ஃபோனே எடுக்க மாட்டேங்குது, திரும்பியும் பார்க்க மாட்டேங்குதுங்களே. அத்தை நான் போய் கூப்பிட்டு வரேன். இங்கே இருங்க. எதுல தனியா விட்டுட்டு போற நீ? ஐயா தனியா விட்டியாங்க? அமெரிக்கா போறாங்க. இங்க தானே போதே, போட்ட விடு. போயிட்டு சீக்கிரமா வா. வரும்போது குடி கொஞ்சம் கூட்டிங் வாங்க. இடி கார் வேகமா அந்த தெருவுல போயிடுச்சு. ஐயோ நம்ம எங்க இருக்கோம் தெரியாம தெருவ சுத்தி இருக்காங்க போல இருக்கு. ஓடி போய் வண்டி நிப்பாட்டு ஓடு. ஏடி நீ எங்கேயும் போத்தாவல. போனை போடு, போன் எடுப்பாளுங்க. அவனுக்கு வேகமா தெருவ போயிருக்காங்க. போன் எடுத்த கூட பரவாயில்ல. கார் பின்னாடியே என்னால ஓட முடியாது. கூட்டிங் வாங்கி தர மாட்டாங்க போல இருக்குதா. மயக்கமா வருது எனக்கு. ஐயோ வசந்தி வேற மயக்கம் வருதாண்டி. தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடி. நான் எங்க போட்டு ஊந்துடாத. அதுக்கு தான் பூரி சாப்பிட சொன்னேன். பூரி வேணாம்னு சொல்லிட்டு பட்டினியா படுத்து கிடக்குறேன். பூரி சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பு கிடைக்கும்ல. இந்த உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டா வாந்தி வரும், வேணாது. வரையும் பூரியா சாப்பிட்றியே, ஒரு பட்ட உப்பு போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு பூரியில எதுவும் வேணாம். இப்போ மயக்கம் போட்டு கூட பரப்பாரு. இல்லை சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். ஐயோ பூரியில நிறைய எண்ணெய் ஊற்றிட்டாங்க, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அத்தனே இல்லையா நீ பண்ண ஒரு பக்கம் மயக்கம் போட்டு வந்து கிடக்காதே. உன்ன வரை எடுத்து சுத்த முடியாது. பூரி எடுத்து வை. இப்போ சாப்பிட்டது வாய்க்கு நல்லா ருசியா இருக்குதுன்னு சாப்பிட்டேன். மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதுதான் காலையில் என்ன பக்கத்தில் சாப்பிட்டு போலது. வயசான காலத்தில் வாயும் கையை வச்சு நீங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? இட்லி வடை பூரி என்ன பொங்கல் வாங்கி சாப்பிட்றதுனா என்ன சூப்பராக இருந்திருக்கும். காலையில் பொங்கல் தாங்க கேட்டேன். பொங்கல் இப்போ தான் விந்துன்னு இருக்கான். கொஞ்சம் லேட்டாக 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சரி அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னது 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னியா? ஆமாம் எப்படி இருந்தாலும் வண்டி வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும்ல. அதனால பொங்கல் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். 4 பாசை கட்டி வைக்க சொல்லிட்டேன். என் வாயில் எதுனா வந்துட்டு போதிரி. அப்புறம் ஒருத்தங்க இடுப்பொழியில் தவச்சுன்னு இருக்கிறா. இப்போ தான் விதமாக ஆர்டர் பண்ணி வருவேன். நீ என்னமோ உன் காசு நல்லமா வாங்கின மாதிரி பேசுற. உன் காசு கொடுத்து வாங்கியா? இல்லையா ராதி அக்கௌண்ட் எதுக்கு சொல்லியிருக்கேன். ராதி எதாவது எதுனா வாங்கி சொல்லியிருக்கல. நிறைய சொன்னதானே? ஆமா நான் தான் சொன்னேன். எடே பெரிய பொண்ணு ஃபோன் எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு வரேன். எடி எங்கடி இருக்கீங்க? எருமா மாடா நீ எங்க இருக்கிற? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்களா? இல்லடி ஹாஸ்பிட்டலுக்கு போறடி. வண்டிக்காக தானே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க இருக்காங்கடி? வண்டிக்கு தான் வெயிட் பண்ணிருக்கீங்களா? ஏமா எங்க இருக்கீங்க? இங்க ஒரு டிஃபன் கடை இருக்குதுலடி. டிஃபன் கடையா? எங்க அது? அந்த அம்மன் கோயில் முனையிலடி. அப்புறம் திரும்ப அம்மன் கோயில் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். முத்துமாரியம்மன் கோயில் தெருவிலையா இல்ல வேலியம்மன் கோயில் தெரு முனையிலையா? ஒழுங்கா சொல்லு. முத்துமாரியம்மன் கோயில் இருக்குல்லடி, அந்த தெரு அங்கதான் கோயில் பக்கத்துலயே தெரு முனையில டிஃபன் கடையில தான் உட்காந்துக்கோம். டிஃபன் கடையில அங்க பார்த்தனே இல்லையே. ஐயோ டிஃபன் கடை பக்கத்துல அலமேல பாட்டி வீடு இருக்குல்ல, அங்கதான் நேரில் உட்காந்துக்கோம். இப்பதான் டிஃபன் கடையில் உட்காந்துருக்கோன்னு சொன்னீங்க. எங்கன்னா ஒழுங்கா கரெக்டாக சொல்றீங்களா? இந்த ஊரே 4 ரவுண்ட் சுற்றி வந்துட்டோம். இருக்கிற பெட்ரோலும் அதுக்கே தீர்ந்து போயிட போல இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி தள்ளி தான் போனேப்பா. கரெக்டாக ஒழுங்கான அட்ரஸை சொல்லு. இல்லையே முத்துமாரியம்மன் கோயிலாண்ட வந்துட்டு இப்படிக்கா திரும்பி பார்த்தோன்னா ஒரு டிஃபன் கடை இருக்கும். ரைட் சைடுனா சொத்துக்கை பக்கமா. அங்கே வந்து அலமேல ஆயா வீடு இருக்கு பத்தியா, அவங்க வீட்டு வாசலில் தான் உட்காந்துக்கோம். அதான் ஊருக்கு போயிருக்குதா? வீட்டில் இருக்காத? என்ன வீடு மூடி இருக்கிறீ? நாங்கள் அவங்க வீட்டு மரத்தடியில் தானே உட்காந்துக்கோம். எங்கே இருக்காங்கடி? அலமேல ஆயா இருக்குதுல்ல, அது வீட்டு வாசல் தான் உட்காந்துக்குங்களா. அது முத்துமாரியம்மன் கோயில் தெருவில் இருக்குடியே. இப்போ தானே நம்ம அங்கேருந்து வந்தா? ஆமாம் நம்ம தான் சரியாக பார்க்கல, அங்கே தான் இருக்குதுங்களா. நான் உங்களை பார்த்தேன் கூப்பிட்டுனே இருந்தேன். நீங்கள் பாடம் காது கேட்காத மாதிரி போயினே இருந்தீங்க. ஏசி வேஸ்ட்டாக போயிட போது நாங்கள் தான் ஜன்னல்லாம் மூடி வச்சிருக்கிறோம். வேகமாக போயின்னு இருக்கோம். இப்போ கூப்பிட்டா எப்படி காது கேட்கும்? ஓடி வந்து முன்னாடி விழது தானே? இது முன்னாடி வந்து விழவா? முன்னாடி வந்து கை காட்டுறது தானே இல்லை ஃபோன் பண்ணுறது தானே கேட்டேன். நான் தானே ஃபோனை அடிச்சுனா ஃபோன் எடுக்கிறீ நீ? என் மாமியார் தான் பண்ணது பிள்ளைங்க எடுக்கல. சரி நாங்கள் அங்கே தான் வரோம். வரத்துக்குள்ளே வேற இடத்த மாற்றிடாதீங்க, அங்கேயே கும்பல இருங்க. வாடி அங்கேயே தாண்டி இருக்கிறோம். நடி வர சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா வாங்க போகலாம். வண்டி சீக்கிரமாயிடு. ஐயோ வண்டியில் பெட்ரோல் வேற ஒரு பாயிண்ட் தாக்கா காட்டுது. இந்த ஊரை தண்டத்துக்கும் சுற்றி இருந்த பெட்ரோல் மொத்தம் காலியாகி போச்சு. போற வழியில போட்டுக்கலாம் பொடி. நடி சொல்றாங்க சீக்கிரமா வர சொல்றேன். வரங்க அப்படியே கொஞ்சம் குடிக்க என்ன ஜில்லுன்னு வேணா சொல்றேன். இவ்வளவு என்ன பண்ண போறேன் பார்த்தனே இருப்பா. ஏன் வேணா கொடுத்தா நீங்களா குடிக்க மாட்டீங்களா? வண்டியில போகும்போது குடிச்சினே அப்படியே போகலாம். டிஃபன் வாங்கி வச்சுக்கிறேன், இட்லி அப்படியே சாப்பிடுங்க. இப்படி குடிக்க தண்ணி கூட ஒரு கண்ணை வேணா சொல்லு. அவங்க முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் விடட்டும். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன வேணுமோ வாங்கி தருவாங்க. அப்போ நீ வந்து ஜில்லுன்னா குடி, சூடான குடி. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அவங்க மூணு வேலைக்கு பார்த்து போக சொல்றியா? எனக்கு நம்ம இந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு நீ வந்த மாதிரி தெரியல, திங்கத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. சரி யாருன்னா இட்லி கேட்டு பாருங்க, தண்ணிக்கு கேட்டு பாருங்க. எதுவுமே தர மாட்டேன், கொம்முன்னு வரணும். புரியுதா? நான் எதுவுமே கேட்க மாட்டேன், கேட்டு பாரு. அப்புறம் உங்களுக்கு அம்மா 2 பேரும் எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறாங்களும். எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது. நீ வராங்களா நீ? அதான் வந்துருக்காங்க. போன் அதுக்கு வைக்காம அப்படியே ஆன்லயே வச்சிருக்கேன். கோயிலாண்ட வந்துட்டாங்க போல இருக்குது. ஏக்கா கோயிலாண்ட வந்துட்டு அங்கே ரைட் சைடு தானே? ஆமா சோத்துறை பக்கம் தான். இங்கே ஒரு டிஃபன் கடை இருக்குது. எனக்கு டிஃபன் வேணும் வந்துட்டாங்கம்மா. அப்படியே பொங்கல் பாசம் வேணும் சொல்லு. 4 பாசம் சொல்லியிருக்கேன் பாரு. நமக்கு ரொம்ப முக்கியம் அது. ஏடி காசு நம்பர் எடுத்துப்பாங்கடி, நம்ம போய் வாங்கலாம். அப்புறம் நம்ம கடை எழுதி வச்சுருவாங்க. வேணும் சொல்லு. அங்கே டிஃபன் கடை இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு குடிசை வீடு தெரியுதா? அது அலமேல ஆயா வீடு. தெரியும் அங்கே தான் இருக்கீங்களா? பாத்திரம் எந்திருங்க ரெடியா இருங்க. அத்தை வந்துட்டாங்க அத்தை, எந்திரிங்க போலாம். இந்த பூரி என்ன சாப்பிட்டு முடிக்கல நானே, கையில் எடுத்துன்னு வண்டியை சாப்பிடலாம். சரி பொங்கலுக்கு வர காசு எடுத்துட்டு இருப்பாங்க. என் காசு என்ன போனா போது விடுங்க. இல்ல பொங்கல் நல்லா இருக்கும் அந்த கடையில. இதுல வேணா இங்க விட்டுட்டு போயிடலாமா? இல்ல கூட துணைக்கு வரட்டும். பெரிய இன்சியா இருக்குமா இவ்வளவு வச்சுக்கேன். இல்லடி இந்த பூரி 2 போட்டு வாயில போடுறேன். தின்னு சீக்கிரம் நான் வண்டி வரத்துக்கு தின்னு வந்துச்சு வண்டி பாரு. பூரி நிமித்தி தின்ன விடுறாங்க. நீ வண்டி வந்துச்சு. நீ எந்திரி கை பிடிச்சி தூக்குடி. போன போய் அவங்க வந்துட்டாங்களே.
ம் பார்த்து எந்திரி கை பிடிச்சிக்கோ. எந்திரிமா எந்திரிமா பத்திரமா எந்திரி. ஒன்றும் இல்லை பயப்படக்கூடாது எந்திரி. அண்ணி என்னை தூக்கி விட்டுட்டீங்கன்னா நானும் நடப்பேன். நீ எதான் நடப்ப எந்திரி எந்திரி. பார்த்து எந்திரிங்க. இப்படி குலதெய்வ கோயில் இப்படிலாம் வச்சிருக்கீங்களா? வரவசத்துல எதுவுமே எடுத்துன்னு வரல எத்தனை. சரி உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி எத்தனை சொல்லலாம் ஹாஸ்பிட்டலுக்கு? சரிங்க அவங்கள போகும்போதே கூட்டின்னு போகலாமா இல்லை அவங்கள வர சொல்லிடலாமா ஹாஸ்பிட்டலுக்கு? பஸ் ஏறியே பஸ்லலாம் ஒன்று வேணாம், ஆட்டோவில் வர சொல்லலாம். போன பின்னாடி வந்துடுவாங்க. சரிங்க அத்தை. ஆட்டோன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் ஆட்டோ அனுப்பிச்சி விட்ருவாரு. சரி எந்திரிங்க. இவ்வளோ நேரம் இந்த பூரி நல்லா இருந்தது, இப்போ நான் வதக்கு இந்த அதை நாய் வச்சுட்டு ஏந்து வாடி. ஒரு கை பிடி வாங்க. வர கை கட்டு வரேன். வேணாம் நானே தூக்குறேன் பொறுமையா. கை கொடு. நீ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லலாமா? சரி நீ மறக்காம சொல்லிடுங்க. சொல்றேன். எங்க அத்தை கிட்டே சொல்லிடுங்க. பாரு இந்த மாதிரி டைம்ல கூட அவங்க அத்தையை மறக்காம அவங்க அத்தை கிட்ட சொல்ற பாத்தீங்களா? அவ்வளோ பாசம் அத்தை மேல. இல்லைன்னா திட்டு வரல. ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்லிட்டு அந்த பையன் தான். நீ சாப்பிட்டே செஞ்சு எந்திரியா? எந்திரிச்சிட்டு